ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஒவ்வொரு சக்கரம் இருக்குது. அது வந்து வேத முறைப்படி மந்திரங்கள் முறைப்படி செய்யப்பட்டது. அது ஸ்ரீ குருமண்டலம் என்பது எப்படின்னா, மூவர்கள், சப்த ரிஷிகள், சித்தர்கள், மகான்கள், யோகிகள், சதாசிவ பிரம்மேந்திரர் உள்பட எல்லாரும் ஒரு மண்டலத்தில் வந்து அசம்பிள் ஆகிறாங்க. அது பேர் ஸ்ரீ குரு மண்டலம்னு பேர். மேலே இருக்க அந்த 3 கோடு பிரம்மா விஷ்ணு சிவன், நடுவில் ஒரு ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு புள்ளி மாதிரி, அது பிந்துஸ்தானம்னு பேர். பார்வதி பரமேஸ்வரியோட இருக்கிற பிந்துஸ்தானம். அதை சுற்றி இருக்கக்கூடிய இதுதான். மற்ற 167 பேர் மொத்தம் இருக்காங்க. இந்த ஸ்ரீவித்யா உபாசனை கேள்விப்பட்டிருவீங்க. இந்த ஸ்ரீவித்யா உபாசனையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய பெரிய யோகிகள், முனிவர்கள், ஞானிகள், அதே மாதிரி தேவர்கள், மூவர்கள், அகத்திய பெருமாள் உள்பட, முருகன் உள்பட, சதாசிவ பிரம்மேந்திரர் உள்பட எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு ஸ்தானத்து பேர் ஸ்ரீ குரு மண்டலம் அப்படின்னு பேர். அதில் குருமார்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து குருமண்டலம் கூப்பிட்றதுனால இங்கேயும் வந்து அகத்திய பெருமான் அவர் தான் வந்து சித்தர்களுக்கெல்லாம் தலைவர். அதில் எல்லா சித்தர்களும் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். 11 சித்தர்கள், கிரியா பாபாஜி உள்பட எல்லாரும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். அதனால் வந்து ஸ்ரீ குரு மண்டலம் அகத்தியர் ஆசிரமம்னு சொல்லி பேர்.